ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையானது இன்று 24,000 புள்ளிகளுக்கு மேல முடிஞ்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் உலக நிகழ்வுகளும் பார்த்துட்டு திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை நம்ம மார்க்கெட்டை முடிவு பண்ணிக்குவோம். இல்லாக்கி அதுக்கு மேல ரொம்ப மேல போச்சுன்னா 24,300 350 முடிய போகும். அதுக்கப்புறம் கீழே தான் வரும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். அது திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம ஃபைனல் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு மைல்டு பாசிட்டிவா இருக்கு. வெள்ளிக்கிழமை நாளைக்கு மகரம் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை பங்குச்சந்தை. பங்குச்சந்தை தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை. அதே போல வார விடுமுறையான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. திங்கட்கிழமை சண்டை திருப்பி இருக்கும். இந்த நேரத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய சில இது ஒரு 3 நாள் இடைவெளி கழிச்சு நம்ம பார்க்க போறோம். அதை சந்தையில கொஞ்சம் கவனமா பார்த்து கொஞ்சம் நியூஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு உலக செய்தியெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறது நல்லதுங்க. கடந்த 1.5 ஆண்டுகளாக மிக பெரிய வளர்ச்சி என்று இந்த நம்ம பங்குச்சந்தை புதுசாக ஜியோ பொலிட்டிக்கல் பதட்டங்கள் தணிந்து வருவதால் மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்கிறது. ஜூன் 24, 25 2 நாட்கள்ல 24,000 புள்ளியை நிலை பெற்று முடிவு பெற்றிருக்கு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நிலை பெற்று முடிவு பெற்றிருக்கு. இது ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போல அமேசான் நிறுவனம் இந்தியாவில் அடுத்த 4 ஆண்டுகளில் $48 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்திருக்கிறது அமேசான் நிறுவனம். இது இந்திய பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் மருத்துவ எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவத்துறையில இந்தியா நல்ல வளர்ச்சி ஆகிட்டு இருக்குங்க. இந்தியாவின் மருத்துவத்துறை, அதாவது வெளிநாட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் வர்றதுக்காக நம்ம நாட்டை நோக்கி படையெடுத்து வராங்க. இது 2030 ஆண்டுகளுக்குள்ள 12 டிரில்லியன் ரூபாயை எட்டும் என்று கணிக்கப்பட்டு உள்ளது. இது எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக பார்க்கப்படுகிறதுங்க. இந்தியாவுடைய பொருளாதார உறவுகள், வெளிநாட்டு உள்நாட்டு பொருளாதார உறவுகள் இந்த மெடிக்கல் செக்டர் மூலமா நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அதே போல இந்தியா மற்றும் ஈரான் இடையே வர்த்தக உறவுகள் வலுப்பெறுவது கச்சா எண்ணெய் மற்றும் இதர ஏற்றுமதி சார்ந்த வணிகங்களுக்கு சாதகமாக அமையலாம். அதனால நம்ம இந்த மருத்துவத்துறையை சேர்ந்த அப்போலோ ஃபார்மசி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலு, அப்புறம் யாத்திரா ஹாஸ்பிட்டலு, நாராயண கிருதாலயா, ரெயின்போ சில்ட்ரன்ஸு, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சண்டிகர்ல ஒரு ஸ்டாக் இருக்கு, அது 250 ரூபாய் நம்ம தான் எஃப்ஐ வலுப்பட்டுக்கிட்டே வராங்க. அந்த ஸ்டாக்கையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு கச்சா எண்ணெய் விலை கம்மியாகிறது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்க வேண்டியதா பார்க்கப்படுகிறது. கவனிக்க வேண்டிய துறைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரயில்டெல் நிறுவனத்துக்கு சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய ஆர்டர் கிடைத்துள்ளது. மற்ற ரயில்வே பங்குகளை விட இது சந்தையில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு, நிலத்தன்மையுடன் இருக்குங்க. அதனால இதை பார்த்துக்கோங்க. அதே போல இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் கடைசியாக பார்ப்போம். சுஸ்லான் எனர்ஜி, இந்த காற்றாலை மின்சக்தி துறையில் சுஸ்லான் எனர்ஜியானது தொடர்ந்து முன்னேறி வருகிறதுங்க. டாடா பவரிடம் மட்டும் 1 GW அளவிலான ஆர்டர்களை இந்த நிறுவனம் பெற்றிருக்கு. இது குறிப்பிடத்தக்க மைல்கல், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் கெய்ன்ஸ் டெக்னாலஜி, மின்னணு உற்பத்தி துறையை சேர்ந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி, இந்த பங்குமே சந்தையில் வலுவான ஏற்றத்தை கொடுக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்டகால முதலீட்டாளருக்கு இது நல்ல வாய்ப்பாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் அதே துறையை சேர்ந்த டிக்சன் டெக்னாலஜியும் நல்ல வளர்ச்சியில் சொல்லி பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்டாக்கையும் நீங்க பார்த்துக்கோங்க. வேதாந்தா உலகத்துறையில சர்வதேச அளவில் உலக மெட்டலுடைய விலைகள் சரிந்திருப்பதால் வேதாந்தா மற்றும் நால்கோ போன்ற
நிறுவன பங்குகள் தற்காலிகமாக இறக்கத்தை கொஞ்சம் பெருசாக சந்திக்கிறது. அது நிரந்தரமா இருக்காது, திரும்பவும் மேலே ஏறும். இந்த நிறுவனத்தின் சிக்கல்கள் அல்ல, மாறாக உலகளாவிய சந்தை மாற்றமே இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. வேதாந்தா நாள் போற்றி வரக்கவரே. பங்குச்சந்தையில ஏற்ற இறக்கங்கள் கண்டு பயப்படாமல் குறைந்தது 5 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான நீண்ட கால முதலீடு கையாள்வது நமக்கு புத்திசாலிதான இந்த மார்க்கெட்லங்க என்று பல நிபுணர்களும் கூறிக்கிட்டு வராங்க. அதனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. மார்க்கெட் கிராஸ் ஆக போது வாங்கலாம் என்று காத்திருக்காமல் அவ்வப்போது உங்களுடைய ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸை திட்டமிடலுடன் வாங்கி சேர்ப்பது மிகவும் உகந்ததுங்க. திங்கட்கிழமை மார்க்கெட்டு ஓபன் ஆகும்போது இந்த வெள்ளி சனி ஞாயிறு உலகளாவிய சந்தை மாற்றங்கள் மற்றும் நிலவரங்களை அறிந்து நம்ம திங்கட்கிழமை ட்ரேடுக்கு தயாராகிக்கணும். சந்தையானது ஒரு நிலையான மாற்றத்தை கடந்து வருகிறது. குறுகிய கால லாபத்தை விட வலுவான அடிப்படை கொண்ட நிறுவனங்களை, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க. இதோடு முதலீடு வாய்ப்பாக நீங்க ஏற்ற இறக்கங்களை பார்த்துக்கிறது மிகவும் நல்லதுங்க. ஓகே, இப்ப வந்து இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்தை பத்தி நம்ம பியூஷ் கோயல் அவர்கள் கூறியிருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். இந்தியாவின் நிலைப்பாடு வந்து இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே கடந்த ஓராண்டாக நிலுவையில் உள்ள வர்த்தக ஒப்பந்தம் குறித்து புதிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மிகுந்த தெளிவான கருத்தை தெரிவித்துள்ளார். உரிய வரி சலுகைகள், காம்படிட்டிவ் டிராபிக் டாக்ஸ் அட்வான்டேஜ் கிடைக்காத வரை அமெரிக்காவுடன் எந்த வர்த்தக ஒப்பந்தமும் செய்யப்படாது என்று அவர் கூறியுள்ளார். அவசரப்பட்டு தவறான ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவதை விட ஒப்பந்தம் செய்யாமல் இருப்பதே மேல் என்று இந்தியாவின் தற்போதைய நிலைப்பாடாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அமெரிக்காவின் முந்தைய மறைமுக திட்டமான கடந்த ஆண்டு வர்த்தக போரின் போது அமெரிக்கா இந்தியாவின் மீது சுமார் 175% வரை கூடுதல் டேரிஃபை விதிக்க திட்டமிட்டது. தற்போது அழியாத புகழ் தகவல்கள் கசிந்துள்ளன. அமெரிக்க சந்தையை இந்தியா மற்றும் சீனா தவறாக பயன்படுத்துவதாக டொனால்டு ட்ரம்ப் அவ்வப்போது கூறியது இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி இப்பதான் அந்த தகவல் வந்து தெரிஞ்சது. 128% வந்து நமக்கு தகவல் இது கொடுக்க போறதா, டேரிஃப் கொடுக்க போறதா இருந்துச்சு. அதற்கு காரணம் வந்து அமெரிக்கா சந்தையை இந்தியாவும் சீனாவும் தவறாக பயன்படுத்தும் சொல்லி டொனால்டு ட்ரம்ப் நினைச்சிருந்திருக்காப்புல. அதுதான் இப்போ முன்னாடி நடந்தது, இப்ப சொல்லுவான், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம அமெரிக்கா உறவோட உடனே கையெழுத்து போடாம இந்த டேரிஃப் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவசரப்பட்டு கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருந்த பொருளாதார தடை தளர்த்திய பிறகு ஈரான் தனது கச்சா எண்ணெயை ஏற்றுமதியை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இது உலகளாவிய சந்தையில் ஒரு நேர்மறையான பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவித்ததற்கு ஈடாக ஈரானிடமிருந்து அமெரிக்கா பொருட்களை வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்தது ஈரான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்து விட்டது. கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் விலை வந்து டாலருக்கு 75 தாண்டியுள்ளது. புவிசார் அரசியல் சூழல் காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஓபக் அமைப்பு ஈராக் வந்து ஈராக் வந்து இது புது பிரச்சனையாக இருக்கு. ஈராக் வந்து தனது எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்டை அதிகரிக்கப்படாவிட்டால் ஓபக் அமைப்பில் இருந்து வெளியேறுவதாக ஈராக் வந்து மிரட்டியுள்ளது. ஈரான் இல்ல, ஈராக் வந்து மிரட்டியுள்ளது. அப்படி ஈராக் வெளியேறினால் அவர்கள் தன்னிச்சையாக எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பார்கள். இது கச்சா எண்ணெய் விலை குறைய வழிவகுக்கும். இது நம்ம நாட்டு இந்தியா போன்ற நாடுகளுக்கு மறைமுகமாக ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனா ஓபக்கை விட்டு ஈராக்லாம் வெளியே போகக்கூடாது. அது உலக அளவிலே டென்ஷன் ஆக்கி விட்டுரும். நமக்கு நல்லா இருந்தாலும் உலக அளவிலே போது பெரிய பிரச்சனை வரும். அப்போ அழுத்தம் தான் கொடுக்கும். ஓகேங்களா?
இந்தியா வந்து தனது உள்நாட்டு வணிக நலன்களை கருத்தில் கொண்டு உள்நாட்டு வணிக நலன்களை கருத்தில் கொண்டு மிகவும் கவனமாக வர்த்தக முடிவை எடுப்பது நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும் சொல்லி நம்ம கவர்மெண்ட் கருதுங்க. அதான் மெயினா பார்க்கப்படுகிறது. அன்று ஏற்ற இறக்கங்களை பார்த்து பயப்படாம குறைஞ்சது ஒரு 5 to 10 ஆண்டுகள் வரையிலான நோக்கோட முதலீடு செய்யுங்க. நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கை போயிடுங்க. முறையான திட்டமிட்டு அப்போது பங்கு ஏற்ற இறக்கம் வரும்போது ஸ்டாக்கை வாங்கிக்கணும். அப்பக்கப்ப வந்து உலகளாவிய நிலவரங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்ப நம்ம நாட்டுடைய வந்து ஒண்ணுமே இல்லை. ஜியோ பொலிட்டிக்கல அப்பக்கப்ப நீங்க அந்த நியூஸை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதான் நான் இப்போதைக்கு உள்ள செய்தி. அப்ப அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன செய்தி வருதுன்னு அதை பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம். வாழ்க வளத்துடன்.